வணக்கம், நான் முருகேஷ் கமல். இந்த வீடியோவில் ஐஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சினுடைய மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிற நியூஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐஎக்ஸினுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன, மார்க்கெட் கப்ளிங்னா என்ன, மார்க்கெட் கப்ளிங்க்கு அப்புறம் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம், இப்போ ஐஎக்ஸ் ஷேர் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த மாதிரி டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸோட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பவர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்னென்னா பவர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம், ஈஸியாக நம்மளுக்கு புரியும். நம்ம ஷேர் மார்க்கெட்டே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் டேரெக்டாக எந்த ஷேரையுமே பர்ச்சேஸ் அண்ட் சேல் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் இருந்து பண்ண முடியாது. அதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரி வேணும். ஸோ அந்த இன்டர்மீடியேட்டரி யாருன்னா புரோக்கர்ஸாக இருக்கிறாங்க, ஜீரோதா அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் லோன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் பவர் ட்ரேடிங்லேயுமே பவர் ப்ரொடியூசர் ஒருத்தராக இருப்பாங்க. பவரை அந்த டிமாண்டு தகுந்து டிஸ்காம்ஸ், ஸ்டேட் டிஸ்காம்ஸ், ப்ரைவேட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பவர் வாங்குறவங்களையும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களையும் ஒரு இன்டர்மீடியேட்டரியாக இருந்து அந்த பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணி அதுக்கான பவர் சேலை ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்குற வேலையை தான் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 95% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து பவர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் மார்க்கெட் கப்ளிங்க்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ மார்க்கெட் கப்ளிங்க்கு அப்புறம் அந்த ஷேர் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஐஎக்ஸினுடைய பிஸ்னஸ் மாடலுங்கிறது தான். எனர்ஜி டாட்டா பவர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சோலார் அண்டு தெர்மல் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகிற பவரை டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக டிமாண்ட் எங்கே இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டான்ஜெட்கோக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து ஐஎக்ஸில் வந்து பிட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிட்டோட ப்ரைஸை வந்து ஐஎக்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்து, இன் கேஸ் ஆஃப் டாட்டா பவருடைய ப்ரைஸோட மேட்ச் ஆச்சுன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஐஎக்ஸ் வந்து ஒரு சின்ன கமிஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் ஐஎக்ஸினுடைய பிஸ்னஸ் மாடல். ஐஎக்ஸினுடைய மார்க்கெட் பார்ட்டிசிபேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் தான் மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ். பவர் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், டாட்டா பவர், அதானி பவர் எல்லாருமே அவங்களுடைய ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இன்னுமே இந்தியாவில் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. பேட்டரி எனேபிள்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பிஇஸ்ங்கிறது. ஸோ அதனால் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸை வந்து உடனே சேல் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறது மூலியமாக தான் பவர் டிமாண்டை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு ஒரு மேஜர் பங்காற்றுறது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ஒரு மோனோபோலியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒர்க் பண்ணி இப்போ தான் அந்த ஒரு செக்மெண்ட் டிஏஎம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிறத அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஐஎக்ஸினுடைய பிஸ்னஸ் மாடல்னு பார்த்துட்டோம். ஐஎக்ஸ் வந்து எதுலெல்லாம் மணி மேக் பண்ணுறாங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ், மெம்பர்ஷிப் ஃபீஸ் அண்ட் ஃபீஸ் ஃப்ரம் வேல்யூ ஆடட் சர்வீசஸ்லேருந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஐஎக்ஸினுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பவர் ட்ரேடிங் தான் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் டைம் மார்க்கெட்டுன்னு பார்த்தோம்னா வித்தின் 1 hour ஸோ இன் கேஸ் ஆஃப் இப்போது டாட்டா பவர் வந்து ஒரு பவர் வந்து இத்தனை மெகாவாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, டான்ஜெட்கோ வந்து அவங்களுக்கு இத்தனை மெகாவாட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்க சைடில் இருந்து பிட் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா 2 பிட்டுமே மேட்ச் ஆகி வித்தின் 1 hour ரியல் டைமில் செட்டில்மெண்ட் ஆகிரும். இதுதான் ரியல் டைம் மார்க்கெட்டுங்கிறது. ரியல் டைம் மார்க்கெட்டில் ஐஎக்ஸுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 29% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. டேர்ம் அஹெட் மார்க்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட 1 week டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஜெட்கோக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 100 kilowatt பவர் தேவைப்படுது அப்படின்னா அவங்க இப்போவே பிட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த பவர் ப்ரொடியூசர் வந்து அவங்களுடைய ப்ரைஸ் மேட்ச் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ வித்தின் அவங்களுக்கு என்ன டேல வந்து பவர் தேவைப்படுதோ அந்த டேல வந்து டிரான்ஸ்மிஷன் மூலிமா பவரை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. டே அஹெட் மார்க்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட 24 hours, வித்தின் 24 hours. ஐஎக்ஸ் வந்து இதில் தான் ஒரு மேஜர் பொசிஷன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 90% மார்க்கெட் ஷேர் வந்து டே அஹெட் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுமே மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிறத இந்த டே அஹெட் மார்க்கெட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ உடனே ஆகலை. ஜனவரி 2026 காம்படிட்டர்ஸுமே டே அஹெட் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டே அஹெட் மார்க்கெட் வந்து
வித்தின் 24 ஹவர்ஸில் நம்ம பவர் பர்ச்சேஸ் அண்ட் சேலை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது. இந்த டே அவுட் மார்க்கெட்டில் தான் ஐஎக்ஸுக்கு வந்து 90% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ இதை வந்து மார்க்கெட் கப்ளிங் பண்ணி டைவர்சிஃபை பண்ணனால ஐஎக்ஸுக்கு வந்து ரெவன்யூ எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஜனவரிக்கு அப்புறம் வர Q4 தான் நம்மளுக்கு தெரிய வரும். ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸுமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஐஎக்ஸோடைய ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு. கிட்டத்தட்ட ரியல் டைம் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா FY 24-25 கம்பேர் பண்ணையில் 15% ரெவன்யூ, அதாவது ட்ரேடட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரியல் டைம் மார்க்கெட்டுன்னு பார்த்தோம்னா 29%, டே ஹெட் மார்க்கெட்டுன்னு பார்த்தோம்னா 15%, TAM டேர்ம் ஹெட் மார்க்கெட்டுன்னு பார்த்தோம்னா 21%, அண்டு ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்டுக்கு கிட்டத்தட்ட 171% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டே ஹெட் மார்க்கெட்டினுடைய வால்யூம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட FY 24 வந்து 61.3 பில்லியன் யூனிட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் கப்ளிங் பண்ணனால காம்படிட்டர்ஸ் உள்ளே வர்றதுனால மேபி இந்த வால்யூம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐஎக்ஸுக்கு ரெவன்யூமே பார்த்தோம்னா ஒரு யூனிட்டுக்கு 0.01 பைசா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இந்த ட்ரேடிங்க்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுடைய வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ப்ராஃபிட்டுக்கு நல்லது. ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி டே ஹெட் மார்க்கெட்டில் தான் ஐஎக்ஸ் வந்து 44% ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. RTMல 28%, TAMல 7%, அண்டு ரினியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்ஸில் ஒரு 13% இருக்குது. மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஸோ மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிறது மொனோபோலியை வந்து ஐஎக்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ வரைக்குமே ஒரு மொனோபோலியாக இருக்காங்க. ஸோ அந்த மொனோபோலி இருக்கக்கூடாது, ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அதோட மோர் அக்ரெசிவ் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து இந்த மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரியல் டைம் இஷ்யூஸ் நிறைய இருந்தனால இப்போ தான் அதை ஜனவரி 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் மார்க்கெட் கப்ளிங் நடந்துச்சுன்னா ஐஎக்ஸினுடைய காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா PXIL அண்டு HPX, அதாவது பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் அண்டு ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்க 2 பேருமே இப்போவுமே பவர் ட்ரேடிங்கில் இருக்காங்க. பட் இந்த இதை டே ஹெட் மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணனால இன்னுமே இவங்க அக்ரெசிவ் காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஎக்ஸினுடைய வால்யூம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட், பிகாஸ் ப்ரைஸ் வந்து மோரர்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். ஐஎக்ஸ் 0.01 பைசா கமிஷன் சார்ஜ் பண்ணாங்கன்னா இவங்களுமே அந்த ரேஞ்சில் தான் கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ PXIL, அதாவது பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெடுடைய ப்ரொமோட்டர்னு பார்த்தோம்னா NSE இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், NSEனுடைய ஒரு சப்சிடரி இது. NCDX, CMR எனர்ஜி, இவங்க 3 பேருமே ஒரு மேஜர் ஷேர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அண்டு வெஸ்ட் பெங்காலினுடைய எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷனுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஷேர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ PXILக்குமே ஒரு நல்ல ப்ரொமோட்டர் சப்போர்ட் இருக்குது. இந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தோம்னாலுமே PTC பவர் ட்ரேடிங் கார்பரேஷன்லேயும் BSE இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ICICI பேங்க் லிமிடெட், ஸோ இவங்களுடைய ப்ரொமோட்டருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஐஎக்ஸுக்கு வந்து இவங்க நிச்சயமாக வால்யூம் வந்து ஒரு டைவர்சிஃபை பண்ணி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காம்படிஷன் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போதைக்கு டே ஹெட் மார்க்கெட் மட்டும்தான் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபர்தர் டேர்ம் ஹெட் மார்க்கெட் அண்ட் ரியல் டைம் மார்க்கெட்டுக்குமே ஸோ யாராலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னுமே ஐஎக்ஸுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். Q1 கான்காலில் மேனேஜ்மெண்ட்டுடைய கமெண்ட்டுன்னு பார்த்தோம்னா CRC வந்து மார்க்கெட் கப்ளிங் வந்து ஜனவரி 2026 தான் மேலே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎக்ஸ் கிட்ட 95% ஷேர் இருக்குது DAM அண்ட் RTMல. ஸோ டாமினன்ட் மார்க்கெட் ஷேர் வந்து மார்க்கெட் கப்ளிங்க்கு அப்புறமுமே நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐஎக்ஸ் சைட்லேருந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ட்ரேடிங் இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 2008 இருக்கோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்களுடைய கஸ்டமர்ஸுமே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து மோராரில் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு பெரிய மேஜர் த்ரெட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மேனேஜ்மெண்ட் வந்து 50% மார்க்கெட் ஷேரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணலை. அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ஷேர், அதாவது 95% ஆஃப் மார்க்கெட் ஷேரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி Q1 மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎக்ஸினுடைய மார்க்கெட் ஷேர்னு பார்த்தோன்னா 13,125 கோடி, ஒரு மிட் கேப் கேட்டகரி ஸ்டாக். புக் வேல்யூன்னு பார்த்தோன்னா 12 ரூபா இருக்குது. ஸோ ஹை லோன்னு பார்த்தோன்னா 244, 130.
பிபைனா 30.2, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இவங்களுடைய மார்ஜின் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை அப்கமிங் ஸ்டேஜில் பார்க்கலாம். புக் வேல்யூன்னு பார்த்தோன்னா 12 ரூபா. ROE அண்ட் ROC டபுள் டிஜிட்டில் இருக்குது. காரணம் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா ₹1 இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 2014 174 கோடியிலேருந்து 535 கோடி அப்படிங்கிற மாதிரி வளர்ந்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தோம்னா டபுள் டிஜிட்டில் தான் இருக்கும். காரணம் இவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் மேஜர் கான்ட்ரிபியூஷன்னா 2 தான். ஒன்று எம்ப்ளாயி அண்டு இன்னொன்று அவங்களுடைய அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை மெயின்டெனன்ஸு பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை தாண்டி இவங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிடலாம். அதனால இவங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 80% மேலே இருக்குது. இது ஒரு ரொம்ப மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 90 கோடியிலேருந்து 415 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து நல்லாவே தான் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு பார்த்தோன்னாலுமே போன 4 குவார்ட்டருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய க்ரோத் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மார்க்கெட் கப்ளிங் வேறு வந்தனால ஓரளவுக்கு சிங்கிள் டிஜிட்லேயே ரொம்பவே மியூட்டடு ஆர் டெக்னிக்கல் வைஸில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த ஜூலை ரேஞ்சில் 209 அப்படிங்கிற ரேஞ்சில் போச்சு. ஸோ அந்த மார்க்கெட் அப்படிங்கிற நியூஸ் வந்தோடனே 131 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட மார்ச் 2024 வந்துட்டு இப்போவுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி 147 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு Q4 வரைக்கும் மேபி இந்த 157 அதான் அந்த 130 to 160 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 130 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இன்னுமே கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 130 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நம்ம இப்போது IEX ஷேரை வந்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணணுன்னா வேண்டாங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி காம்படிட்டர்ஸினுடைய ப்ரொமோட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பை பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன், அதாவது போர்ட்ஃபோலியோவில் இத்தனை % அப்படிங்கிற மாதிரி அலோகேட் பண்ணி ரிஸ்க்கை ரொம்பவே மினிமைஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. Q4க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிருக்கு, IEX அவங்களுடைய கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ போர்ட்ஃபோலியோவில் ரொம்பவே டைவர்சிஃபை ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன், அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அலோகேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மேபி கீழே இன்னுமே 130 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணாலுமே மேனேஜ்மெண்ட் எப்படியுமே 130 அப்படிங்கிற ரேஞ்சை போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன போர்ஷன் டைவர்சிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வச்சுக்கிட்டோன்னா டபுள் டிஜிட்டில் இருந்தால் சிங்கிள் டிஜிட்டுக்கு குறைச்சிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் Q4க்கு அப்புறம் IEX எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.